வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னுடைய பையனுக்கு 15-16 வயசு ஆகுது. 16லேருந்து 20 வயசு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தெய்வாதீனம்ங்கிறது குறைவாக இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. ஜாதகம் எடுக்கலை, அவங்க ஜாதகத்தை கொண்டு வரலை. ஒரு இடத்துல போகும்போது அந்த நபரை சந்திக்கும்போது இந்த கேள்வி அப்படிங்கிறது கேட்டாங்க. எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோன்னா குழந்தையில கும்பிடுவாங்கன்னு. நான் கோவிலாக போகிறேம்மா, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு கோவிலுக்கு கூட என்ன வரமாட்டேங்கிறான். வெளியில் வரைக்கும் கொண்டு வர்றாம்மா, ஆனால் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வரமாட்டேங்கிறாம்மா, உள்ளே வரமாட்டேங்கிறான். ஒரு திருநூறு வச்சுக்கோன்னு சொல்கிறோம், ஒரு விபூதி வச்சுக்கோன்னு சொல்கிறோம், அதை கூட அந்த குழந்தை செய்ய மாட்டேங்குது அப்படின்னாங்க. சில குழந்தைகளுக்கு 5 வயசுலேருந்தே 4 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா பட்டையாக விபூதி வச்சுட்டு அதில் ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிற வழக்கங்கிறது இருக்கும். அது அப்படியே அதில் ஊர்னது அப்படிங்கிறது சொல்லலாம். சில குழந்தைகள் 17 வயசுக்கு அப்புறம் அந்த சுவாமி இல்லை, இது எதுவுமே நம்பாமல் அப்படிங்கிறது நடப்பாங்க. பொதுவாக அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா அந்த சுவாமியோட பக்தியோட நிலைங்கிறது அந்த குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். தன்னுடைய ஆசைங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த 5ஆம் பாவகம் நல்லா இல்லைன்னா என்னுடைய சிந்தனை, என்னுடைய தாட்ஸு, என்னுடைய தெய்வாதீனம் அப்படிங்கிறது அங்கே குறைஞ்சிருக்கும். நான் அதை பலப்படுத்துறதுங்கிறத விட நான் எப்படி தப்பிக்கலாங்கிற வழிமுறை தான் தேடுவாங்க. இப்போ அவங்க அந்த பையனுடைய ஜாதகத்தை நான் பார்க்கல. அவங்கள்ட்ட கேட்டேன், பையன் என்னம்மா வேலைன்னு ஓடின்னு இருக்கானான்னு. இல்லைம்மா, பிள்ளை படிக்கதாம்மா செய்து எங்கே வேலை ஓடுறான் அப்படின்னாங்க. சரி, வேறு ஏதாட்டி வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஏதாட்டி விருப்பம் இருக்குதான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாமே அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னாங்க. சரிம்மா, அவருக்கு என்ன ஏஆர்பி நடக்குது அப்படின்னு தான் கேட்டேன் அவருக்கு. இப்போ ஏஆர்பி அப்படின்னா தசாபுக்தின்னு நம்ம இதில் தெரியும். இப்போ ஏன் தசாபுக்தி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜாதகம் என்னன்னு நான் பார்க்கலை. எனக்கு தெரிஞ்ச உதாரணமாக அவருடைய ஜாதகம்ங்கிறது அக்ஷய லக்னம்ங்கிறது மிதுன லக்னமாகவோ துலா லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த லக்னங்கள் செல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியை கும்பிடுற வழக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திரங்கிறது ஒரு புதுமை விரும்பி சாமியை கும்பிட மாட்டாங்க. ஆனால் வேறு இடங்களில் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். நான் கேட்டேன், உங்கள் பையன் எதையாட்டி சாதிக்கணும்னு விரும்புகிறாராமாம்னா, ஆமாம்மா, ஊரில் உலகத்தில் இல்லாத பேசலாம் பேசுகிறான், எதையோ செய்யணுங்கிறான், ஒன்றுமே இல்லை ஆனால் செஞ்சு முடிப்பேன்னு ரொம்ப பலமாக சொல்கிறான், அதான் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாகவோ இங்கே துலா லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருந்தால் மட்டுமே தான் அந்த ஜாதகருக்கு தெய்வாதீனம் அப்படிங்கிறத சுவாமியை கும்பிடுற பழக்கம்ங்கிறது தற்கால கட்டத்துக்கு அப்படிங்கிறது அவர் செய்ய மாட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமான்னு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாம்மா, நடந்து என் கூட கோவிலுக்கு வருவான், எல்லா சாமியும் கும்பிடுவான், இப்போ தான் வண்டி வாங்கி கொடுத்தவன தான் வரமாட்டேங்கிறான்னாங்க. அப்போ வண்டி வாங்கி கொடுத்தது 1 வருஷமா 2 வருஷமானு கேட்டால் 2 வருஷமா, இன்னும் 2 வருஷம் அப்படி தான்மா இருப்பார், அதுக்கப்புறம் சரியாயிருவானாங்க. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? என்ன, அது அப்படி தான் கணக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறமாட்டி இவனே சாமியை கும்பிடு போவான், இவனே 4 பேருக்கு அட்வைஸுங்கிறது பண்ணுவான், நிறைய கோவிலாக உங்கள் பிள்ளையே உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறத சொன்னோம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒருத்தங்களுக்கு ராகுடைய நட்சத்திரம், கேது கூட கிடையாது, ராகுடைய நட்சத்திரம் போகும்போது நம்ம நேராக போடுற வழியிலேருந்து திசை மாறி போகக்கூடிய ஒரு தன்மை. நான் கோவில்னு போனேன்னா இங்கே பீச்சும் போவேன், வேறு இடங்களில் எண்ணங்களை சிதற விடுவேன், அதில் எனக்கு மனம் கண்ட்ரோலில் இருக்குமானா இருக்காது. அதனால் அந்த தெய்வாதீனம் சுவாமியை கும்பிடுற பழக்கமோ நெத்தியில் விபூதி வச்சுக்கிற பழக்கமோ இதெல்லாம் எனக்கு கம்மியாகும். இதை ஜாதகம் பார்க்காமலேயே சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கேன், ஒரு தடவை இப்போ சொல்லிட்டோம், இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக உங்கள் பையனுடைய ஜாதகத்தை எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சொன்னேன். உண்மையிலேயேம்மா அப்படிதாம்மா இருக்காம்மா, நான் என்னாலும் நீங்கள் சொன்னதை அனுசரித்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்னாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோம். ஒரு குழந்தை வேறு ஒரு மார்க்கத்தில் போகிறாங்கன்னா அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னது, எப்போ இது ஆரம்பித்தது, அது நல்வழியா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 17 வயசு 18 வயசு குழந்தைகளுடைய வாழ்க்கைங்கிறது நிறைய பேருக்கு தாய் தந்தை வளர்ந்துருவான் வச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்கள கவனிக்காமையே விட்டுடுறாங்க. ஒரு 41 நாள் அந்த குழந்தைகளை அப்சர்வேஷன் பண்ணணும். சரியான ஒரு நேரத்தில் எந்திரிக்கிறாங்களா, சரியான ஒரு நேரத்தில் தூங்குறாங்களா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி.
நம்ம வீட்டு வேலையை என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இது பண்ணி வராங்களா, வெளியில் போகிறது ஒரு இடம், திருப்பி வர்றது ஒரு இடம், நேரம் அப்படிங்கிறது கீப்பப் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஃபோன் தொடர்புகள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம குழந்தைகள் தான் தப்பு பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இதையெல்லாம் கவனிக்கணுமானா கண்டிப்பாக கவனிக்கணும். அன்றைக்கி நீ எதையும் பார்க்கல, அன்றைக்கி என்னை விட்டுட்ட, இன்றைக்கி நீ என்ன கேட்குற அப்படின்னு நாளைக்கு ஒரு கேள்வி அந்த குழந்தைகள் கேட்டுறக்கூடாது. இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் எந்த கேள்வி வேணால் கேட்பாங்க. அவங்க தப்பு கிடையாது, நம்ம பார்க்காதது தான் தப்புங்கிற ஒரு பழி நம்ம மேலே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த தகவல். குழந்தைகள் வேறு திசையில் நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜாதகம் அதற்கு காரணமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவருக்கு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல குழந்தையில குத்தம் சொல்கிறத விட நான் என் குழந்தைகள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேனா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஸ்பெண்ட் பண்ணலையா, என்னோட இடத்தை யாரோ எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தவறாக சொல்ல, நட்பாக இருந்தாலும் சரி, அந்த நட்புங்கிறது அந்த குழந்தையோட கல்வியை கெடுக்குதா, பணத்தை விரயம் பண்ணுதா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்பதற்காகவே, வேற ஒன்றும் கிடையாது. நன்றி.